எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போகும் இந்த காணொளி கூடலூர் மாவட்டத்தினை பற்றி. நேயர்களாகிய உங்களுடைய எண்ணங்களில் கூடலூரா என்று ஒரு ஐயம் எழுந்திருக்கும். அந்த ஐயத்தையும் உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கத்தான் இந்த காணொளி. வாங்கள் இந்த காணொளியினை தொடர்ந்து செல்லலாம். இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். கூடலூர் மாவட்டம் இன்று கடலூர் என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் தான் கூடலூர் என்று சங்க காலத்தில் அழைக்கப்பட்டது. கூடலூர் என்றால் பொருள் என்ன? கூடுமிடம், அதாவது ஒரு இடம் சங்கமிக்கக்கூடியது. தென்பெண்ணையாறு, கேடிலமாறு மற்றும் பரவனாறு, இந்த 3 ஆறுகள் இருக்கு இல்லையா? இந்த 3 ஆறுகளும் சங்கமிக்கக்கூடிய இடம், கூடக்கூடிய இடம்தான் கூடலூர். ஆகையால் தான் இதை கூடலூர் என்று அழைத்தனர். பின்பு ஆங்கிலேயர்கள் வந்தபோது இந்த பெயர் மருவி கடலூர் என்றாகியது. எப்படி மெட்ராஸை சென்னை என்று மாத்தினாரோ, எப்படி மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று மாத்தினாரோ, கடலூர் என்று இருக்கக்கூடிய இந்த கடலூரை கூடலூர் என்று யாரும் மாற்ற முன்வரவில்லை. மக்களாகிய நீங்களும் இந்த வரக்கூடிய தலைமுறையும் தான் இதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு. சரி, இப்பொழுது இந்த 3 ஆறுகளும் கூடலூர் மாவட்டத்தினுடைய முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் கூடலூர் மாவட்டம் விவசாயத்திற்கு பேர் போன மாவட்டம். டெல்டா பகுதியில் தான் இது அமைந்துள்ளது. இந்த மாவட்டம் விவசாயத்தில் கொஞ்சம் நல்லா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய மாவட்டம் என்றால் அது கேள்விக்குறிதான். என்றும் விவசாயிக்கு வருமானம் என்பது குறைவாக தான் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் இங்கு வளம் என்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய பட்டப்பெயர், இந்த மாவட்டத்தினுடைய பட்டப்பெயர் பார்த்தீங்கள் என்றால் சுகர் பவுல் ஆஃப் தமிழ்நாடு, சர்க்கரை பாத்திரம், தமிழ்நாட்டினுடைய சர்க்கரை பாத்திரம் தான் இது. அதுக்கான காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய 40% மேலான சர்க்கரையை இது தயாரிக்குது. அப்பொழுது இன்று நீங்கள் காப்பியோ டீயோ இந்த சாயங்காலம் மற்றும் மத்தியான நேரங்களில் குடித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு அதில் பாதி சர்க்கரை கூடலூர் மாவட்டத்திலிருந்து தான் வருகிறது. கூடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் பன்ருட்டி, பழாப்பழம். பல இடங்களில் முக்கணிகள், அதாவது தமிழனுடைய முக்கணிகள்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் மாம்பழத்திற்கு எவ்வாறு பேர் போனது என்று போன காணொளியில் பார்த்தோம். அதற்கு இணையாக இந்த பழாப்பழம் பார்த்தீர்கள் என்றால் பன்ருட்டியில் மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒரு விஷயம். பன்ருட்டினாலே பழாப்பழம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதனால பன்ருட்டி போனீங்கள் என்றால் பழாப்பழத்தினை வாங்கி சாப்பிட முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமாக உண்டு ஆரோக்கியமாக வாழ பார்ப்போம். பழாப்பழத்திற்கு பிறகு பன்ருட்டியில் தில்லை, அதாவது சிதம்பரம் நடராசர் கோயில். நடராசர் நாட்டியத்தின் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் தான் இந்த நடராசர். இந்த கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டியது. எவ்வாறு தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறதோ, எவ்வாறு கங்கை கொண்ட சோழபுரம் விளங்குகிறதோ, எவ்வாறு மீனாட்சி அம்மன் கோயில் விளங்குகிறதோ, இந்த ஒவ்வொரு கோயில்களிலும் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றால் ஓவியம் சிதைந்துவிடும், காகிதம் கிழிந்துவிடும். ஆனால் சிற்பங்கள் சுனாமிகளையும் மழைகளையும் இயற்கை சீற்றங்களையும் தாண்டி கோடான கோடி ஆண்டுகள் இன்னும் நின்று கொண்டுதான் இருக்கும். ஏனெனில் அது நம் தமிழன் கட்டிய ஒரு தலத்தினுடைய அடையாளமும் அதுதான். அதுபோல இந்த தில்லை நடராசர் கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலுக்கு பூலோக சொர்க்கம், அதாவது பூலோக கைலாசம் என்று பெயர் உண்டு. அதாவது சிவன் வசிக்கக்கூடிய இடம்தான் கைலாசம். அப்பொழுது யோசித்துக்கோங்க, பூலோக கைலாசம் என்று ஒரு பட்டத்தினை சாதாரணமா தூக்கி கொடுக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும். அப்பொழுது இந்த தில்லை நடராசர் கோயில் எவ்வளவு வளம் வாய்ந்த ஒரு கோயிலாக இருந்தால் இந்த கோயிலுக்கு இந்த பட்டத்தை தருகிறார்கள் என்று பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த கோயில் பார்த்தீங்கள் என்றால் தேவாரத்தில் பாடப்பட்டது. தேவாரம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மொழி. இந்த மொழியின் சான்று, இந்த மொழியின் 300 ஆண்டுகள் இந்த தேவாரத்தில் அடங்கி இருக்கிறது. அப்பொழுது யோசித்து கொள்ளுங்கள், இந்த தேவாரத்திலேயே இந்த நடராசர் கோயில் இடம்பெற்றுள்ளது. எவ்வாறு நாம் தஞ்சை பெரிய கோயிலை 2020 புகழ தொடங்கினோமோ, பல தலங்களை நாம் புகழ தொடங்கணும். கல்லணையை நாம் மறந்து விட்டோம்,
கரிகாலன் கட்டிய கல்லணையை நாம் மறந்தோம். இந்த தில்லை நடராசர் கோயிலையும் மறக்கக்கூடாது என்று எண்ணுகிறேன். சரி, அடுத்ததா சுந்தரவனம் இருக்கு இல்லையா, மேற்கு வங்காளத்தினுடைய சுந்தரவனம். அதற்கு பிறகு இந்த உலகத்திலேயே 2வது பெரிய சதுப்பு நில காடுகள் இந்த கூடலூரினுடைய பிச்சாவரம் தான். இந்த பிச்சாவரத்தில் பல தாவரங்கள் இருக்கிறது. மேங்க்ரூவினுடைய வகை பல இருக்கிறது. சதுப்பு நில காடுகளில் 2வது பெரியது உலகத்திலேயே. யோசிச்சுக்கோங்க. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா சுந்தரவனமாவது வந்து வங்காளதேசம் மற்றும் மேற்கு வங்காளத்துக்குள்ள இருக்குது. அதுலேயும் வங்காளத்துக்கிட்ட மேற்கு வங்காளத்துக்கிட்ட 40% மட்டும்தான் இருக்கிறது. அப்படி பார்த்தா நம்ம இது பிச்சாவரம் இருக்குல்லையே, அது மொத்தமாக வந்து கூடலூரிடம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய பெருமை என்று யோசித்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பறவைகளுக்கான இது ஒரு சொர்க்கம். பறவைகள் வந்து இங்க வசிக்கக்கூடிய ஒரு இடம். பறவைகள் மட்டுமே 177 வகைகள் வந்து இங்கு வசிக்கிறது. பறவைகளுக்கான ஒரு சொர்க்கமாகவும் இது திகழ்கிறது. அதே சமயத்தில் இந்த சொர்க்கம்தான் என்று நான் கருதுகிறேன். பீங்கானுக்கு பேர் போன ஒரு நகரம் என்றால் கூடலூர் மாவட்டம். அடுத்ததாக இந்த மாவட்டத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இந்த மாவட்டம் என்ன இடங்களை எல்லாம் நிலத்தால் தொடர்பு கொண்டிருக்கிறது? தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் இறுதியாக வந்து மயிலாடுதுறை. இந்த மாவட்டங்களை எல்லாம் இந்த கூடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த மாவட்டங்களை எல்லாம் இந்த கூடலூர் மாவட்டம் வந்து நிலத்தால் தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த கூடலூர் மாவட்டம் பார்த்தீங்க என்றால் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இந்த 3 மாவட்டங்களையும் இந்த வங்காள விரிகடல் இருக்கு இல்லையா, அந்த கடலை வந்து நுழைய விடாமல் செய்கிறது இந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டம் பார்த்தீர்கள் என்றால் விழுப்புரத்திலிருந்தும் சவுத் ஆர்காட் என்கின்ற தென் ஆர்காத்து மாவட்டங்களிலிருந்து 1993 பிரிக்கப்படுகிறது இந்த கூடலூர் மாவட்டம். என்றும் இந்த கூடலூர் மாவட்டம் போற்றப்பட வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆசையும் கனவும் கூட. நீங்கள் ஒரு கூடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த கூடலூர் மாவட்டம் வங்காள விரிகடலை தண்ணீரில் தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தினை சோழ மற்றும் பல்லவ பேரரசர்கள் மாற்றி மாற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் வந்து சோழ மற்றும் பல்லவ பேரரசுகளுடைய நடு சண்டைகளினால் போர்க்களங்களில் இந்த கூடலூர் மாவட்டமும் ஒன்றாக திகழ்ந்தது. சரி, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த பக்கம், என்னுடைய பக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியில் ஏதாவது கருத்துக்கள் பதிவிட வேண்டும் என்றால் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். அதோடு இந்த இன்பத்தை உங்களுடைய சகோதர சகோதரிகளிடமும் பகிர வேண்டும் என்றால் பகிரை தட்டி விடுங்கள். இறுதியாக பெல் ஐகான் என்று ஒருவன் இருப்பான், அவனை தட்டி விட்டீர்கள் என்றால் நான் போடக்கூடிய காணொளிகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அஸ்வின். நீங்கள் பார்ப்பது கேட்பதும் ஆல் இன் ஒன் அஸ்வின் யூடியூப் தளத்தினுடைய பக்கம்.